திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நிலை குலைந்து போச்சு. நான் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நான் என்ன காவல்துறை அதிகாரியா? நாங்க ஆயுதத்தை எடுத்து போராடுறதுக்கு நீங்க தூண்டுறீங்க. என்ன கேக்குறீங்க? அப்ப ஜாதி கலவரத்தை ஏன் தூண்டல தானே கேக்குறீங்க? அந்த முஸ்லிம் வார்த்தையா இருக்க கூடாது, வேற எதனா இருக்கணும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் இருக்க முஸ்லிம்கள் நபிகள் நாயகமுடைய கொள்கையும் குரான் படி நடக்கல சார் சமீப காலமா. அப்படிங்க அதுல நீங்களும் ஒருத்தர் சார். அது எப்படி நீங்க அது மாதிரி சொல்றீங்க? அது எப்படி நீங்க அது மாதிரி சொல்றீங்க? உங்களுக்கு மனசுல எது படுதோ அதை அப்படியே சொல்லிடுவீங்களா? இருக்குதுன்னு சொல்றேன். என்ன என்ன காரணம் சொல்லுங்க. ஒரு குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படும் போது நாம் தான் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்க வாய் மூடி மௌனமாக இருக்கிறீங்க. அது ஏன்? அதாவது இந்த இடத்துல ஒரு திருத்தம் உங்களுக்கு. ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படும் போது ஒரு முஸ்லீம் சப்போர்ட் கொடுக்கணும்னு எங்கேயும் சொல்லல. குர்ஆன் அப்படிதானே சொல்லியிருக்கு. குர்ஆன்ல எங்கேயுமே அப்படி சொல்லல. குஜராத்ல ராணி பத்மினியுடைய வரலாற்று அப்படிதானே இருக்கு. அவருடைய நண்பர் ஒரு ஹிந்து, ஒரு விஷயம் அந்த மன்னருக்கு. ஆனா கடைசியில பார்த்தா அந்த முஸ்லிம்க்கு தன் எதிர்தானே செஞ்சாரு. அதாவது ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. மனித நேயத்தை தான் குர்ஆன் சொல்றதை தவிர முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் எல்லாரும் இறைவனுடைய படைப்பு. அப்போ அந்த ஏக இறைவனுடைய படைப்பை மனித நேயத்தோடு எல்லாருமே மனிதர்களை நேசிங்கன்னு சொல்கிறாங்க. முஸ்லீமுக்கு ஏதாவது பிரச்சனைனா முஸ்லீம்கள் பார்க்கணுன்னு எங்கேயும் சொல்லலை. அப்படி நீங்கள் சொல்லியிருந்தால் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு பலஸ்தீனத்தில் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்க முஸ்லீமோ, பக்கத்தில் எந்த நாட்டில் இருக்க முஸ்லீமோ அமெரிக்காவோட கூட்டு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் பிஸ்லி அவர் முன்னாள் காவல்துறையில் பணியாற்றியவர். அவரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்க அந்த கொலை குற்றத்துக்கு ஜாஃபர் அலிங்கிறவர் நம்ம புதுக்கோட்டையில் அந்த மணல் குவாரி மாஃபியாக்களால் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தரும் அதே மாதிரி கொலை பண்ணப்பட்டிருக்காரு. அப்படி 3 பேர் முஸ்லிம்கள்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இதுவே ஒரு முஸ்லீமை பிறர் மதத்தவர் ஏதாவது கை வச்சு இருந்தா பொங்கி எழுந்து இருப்பாங்க. எங்க பொங்கி எழலையே. இவங்க எல்லாம் முஸ்லீம் இல்லையா? உங்களுக்கு யாரு இப்ப இறந்தவங்க எல்லாம் முஸ்லீம் இல்லையா? அதுக்குதான் சொல்றேன். அப்ப நீங்க அப்படிதான் சொல்றேன். ஆனா அதுக்கு ஏன் புரியாம கேக்குறீங்க? இது நமது நாட்டுல குறிப்பாக இந்தியாவுல சட்டத்தின் ஆட்சி. அப்போ இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கும்போது எந்த ஒரு சமூகத்தையோ எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ தாக்கப்பட்டாலோ கொலை செய்யப்பட்டாலோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொதித்து எழுந்து எல்லாருமா போய் போராடுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ரோட்டில் இறங்கி ரோட்டை மறிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியாது. என்ன காரணம்னு சொன்னால் சட்டப்படி அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கான குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் மாண்புமிகு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரே பேசுகிறாரு. அதை போல் நாங்களும் எங்களுடைய கட்சியின் சார்பாக அவங்கள போய் பார்த்துருக்கோம். அங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். கலெக்டர் முதற்கொண்டு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவசரப்பட வேணாம், நாங்கள் முறைப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் தெரியணும். முஸ்லீம்கள் மாத்திரம் இங்கே கொலை செய்யப்படலை. முழுவதுமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குலைந்து போயிருக்கு. சட்டம் ஒழுங்கு அழுகி போயிருக்கு. காவல்துறையே செயல்படலை. நீங்கள் பட்டப்பகலில் ஒருத்தரை காரில் போகும்போது அவர் ரெவடின்னு சொல்லிட்டு வெட்டி கொலை செய்கிறாங்க. முந்தா நாள் பொள்ளாச்சியில் இப்படி நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு விஷயத்துல தெளிவா நீங்க ஒரு மீடியாவாக இருந்துகிட்டு
ஒரு சமூகத்தை சார்ந்து பேசுங்க அப்படின்னு பேசுறது சரியில்லை. ஆமா சார், நீங்க ஒரு தான் சார் சமூகத்தை சமூகம். நீங்க அரசாங்கத்துக்கு பயப்படுறீங்க. இல்ல, உங்க யாருக்கு அரசாங்கம் நாங்க நம்மளால இல்ல, உட்கார வச்சவரு இல்ல, யாரு? இல்ல, மிஸ்டர் இல்ல, திரு இல்ல, ஸ்டாலின் இல்ல, அவர்கள். இல்ல, நம்ம நான் சிறுபான்மையினர் நம்மால உட்கார வச்சு இல்ல, அப்படி வாய் யாரும் மூடி மௌனமா இருக்கிறீங்க. இல்ல, அப்படி யாரும் மௌனமா இருக்கிறது இல்ல. யாரெல்லாம் அந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அவங்க மௌனமாக இருக்காங்க. அப்பட தமிழ் திறனற்ற முஸ்லிம்கள் இல்ல, தமிழகத்துல இருக்காங்களா? இல்ல, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அவங்க கூட்டணியிலையும் இல்ல, அவங்கள நாங்க உட்கார வைக்கவும் இல்ல. இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் அவங்கள வாக்களிச்சது எதுக்கு அப்படின்னா ஒரு மாற்று அரசு வேணுங்கிறதுக்காக வாக்களிச்சாங்க. அதுக்குள்ள பிரதிபலனை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இல்ல, இருக்கோம். அந்த நீங்க அதே அதுக்காக இருங்க சார், நாங்க அதே குரல் இஸ்லாமிய 2001ல இருந்தே மாறி போயிட்டாங்க சார். இல்ல, யாரும் அதுக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி அதிமுக போட்டுட்டு இருந்தாங்க, அப்புறமா மாறிட்டாங்க. இப்ப திமுக தான் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த காலகட்டத்துல 2026ல அதுக்கான மாற்றம் வரும். மாற்றம் வரும்ன்றீங்க? கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் வரும். அப்போ எப்படி சார் முஸ்லிம் கிட்ட மாற்றம் வரும்ன்றீங்க? கண்டிப்பாக அதே கிறிஸ்தவர்கிட்ட மாற்றம் வரும்னு சொல்லலாம். கண்டிப்பாக 2026ல அந்த மாற்றம் இருக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேணாம். ஏன்னா திமுக சொன்னது எதையுமே செய்யல. அதே மாதிரி சமூக ஒற்றுமையை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கு. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதை கலாச்சாரம் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு வந்து போதை கலாச்சாரம் வந்திருக்கு. எல்லா பகுதிகளிலையும் போதை கலாச்சாரம் அதிகமாயிருக்கு. அதனால இந்த அரசு விலைவாசி ஏறி இருக்கு. அது அப்புறமா பாத்துக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் உங்க இது பாருங்க சார். அதான் எங்க இதுதான் போராட்டம் இருக்கு, ஆர்ப்பாட்டம் இருக்கு, பேசிட்டு இருக்கோம். அந்த பகுதியில் இருக்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்கள் திருநெல்வேலியில போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க. பண்ணாம நீங்க அவ்வளவு பெரிய இதுவா? ஆமா, கண்டிப்பாக மீடியா அதை மறைக்கிறாங்க. ஏன்னா ஆளுகின்ற அரசு மீடியாவை தன் கையில வச்சிருக்கு. அதனால மீடியா யாரும் அதை வெளிக்கொண்டாடுறது இல்லை. மீடியா நாங்க பேசுற சத்தங்கள் வெளியே வராத அளவுக்கு மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, அங்கே வந்திருக்க மீடியாக்கள் எதுவுமே காட்டலையே. எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதையுமே காட்டலையே. திருநெல்வேலியில தமிழ் மாநில முஸ்லீம் லீக் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, போராட்டம் பண்ணியிருக்கு, காட்டலையே. அதே மாதிரி புதுக்கோட்டையில் அவருடைய ஜாபர் அலி மரணத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கு, அதை காட்டலையே. எல்லாமே மறைக்கப்படுது. மீடியா எல்லாமே அரசுடைய கைக்கூலியாக தானே இருக்கு. எதை நீங்க காட்டுறீங்க? அன்னைக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் தேவையில்லாத விஷயத்த முதலமைச்சர் அவர்கள் செய்கிறாரு. எல்லா மாநில முதல்வர்களையும் கூப்பிட்டு இந்த ஃபேர் டெலிமினேஷன் சொல்லிட்டு அந்த டெலிமினேஷன் மீட்டிங் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மீட்டிங் போடுறாரு. என்னைக்கு முக்கியமான விஷயங்களை எடுத்து நாங்கள் போராடுகின்றோமோ அன்னைக்கு அதை கவனத்தை திசை திருப்புறதுக்கு வேற வேற வழிகளில் மீடியாக்களை கொண்டு போறாரு. மீடியா பூரா அதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க. ஹெட்லைன்ல அதைத்தான் போடுறீங்க. வேண்டார் சார், என் உயிர் போய்விடும். ஆமா, கண்டிப்பா எல்லாருமே அதுக்கு போராடுறோம். அதே நேரத்துல அதே தமிழக முதல்வரை எதுவுமே காதுல வாங்கிக்கல. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி புறப்பட்டு இருக்க? இதே சிஏஏக்கு எப்படி கிளம்புனீங்க? என்ஐஏக்கு எப்படி கிளம்புனீங்க? இப்ப உங்க ஆட்சி நீங்களா உட்கார வச்சவங்க இல்ல. நீங்க தவறான கருத்துல பேசுறீங்க. எங்களுடைய ஆட்சி கிடையாது, எங்களுக்கு எதிரான ஆட்சி. அதனாலதான் ஜாகிர் ஹுசேன் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. நீங்க அதை தெரியணும். அப்ப ஜாகிர் ஹுசேனும் ஜாபர் அலியும் பொது சொத்துக்காக பொதுமக்களுக்காக போராடினவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாரால? இன்னைக்கு ஆளுகின்ற அரசனுடைய பலத்தோட அது நடந்திருக்கு. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய இஸ்லாமிய மக்கள் கொதிச்சு போயிருக்கோம், கொந்தளிச்சு போயிருக்கோம். இந்த நேரத்தில் நீங்க அந்த கொதிக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறீங்க, இன்னும் அதிகமாக இது ஃபயர் ஆகுமே தவிர நிக்காது. ஆமா, நீங்க நாங்க ஒண்ணுமே செய்யல. கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியர் மற்றொரு மதத்தவர் கை வச்சுட்டா பொங்கி எழு. போராட்டங்கள் ஒருத்தர் பட்ட பகலே வெட்டி எடுத்துக்கிறாரு. போராட்டங்கள் அதுவும் ரம்ஜான் மாதத்துல எந்த இதுமே இல்லையே. இல்ல போராட்டம் ஜவஹர்லால் எங்க இருக்காரு? இல்ல போராட்டம் இந்திய முஸ்லிம் லீக் எங்க இருக்கு? அவங்க தமிழ் மாநில முஸ்லிம் லீக் எங்க இருக்கு? கட்சி ஆர்ப்பாட்டம் எங்கேயுமே இல்லையே சார். போராட்டம் பண்ணிருக்கு. நாங்க அந்த கூட்டணியில இல்ல. நீங்க முதல்ல அதை தெரியணும். அவங்க கூட்டணியில இருக்க முஸ்லிம் லீக்கள் யாரும் அதை வெளியே வராம பாத்துக்கிறாங்க. அப்பனா அவங்க யாரு? திமுகவை சார்ந்தவர்கள்,
திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவை வைத்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு பொழப்பு நடத்துறவங்க, பிச்சை வாங்குறவங்க, கண்டிப்பாக பொழப்பு நடத்துறவங்க. வேற பொழப்பு நடத்துற பிச்சை வாங்குறாங்களா? வேற எதுக்கு? அப்பனா தம் சமுதாயம் எப்படி போனாலும் பரவாயில்ல இல்லைங்கிறவங்க தான். அப்படி கவலை இல்லாம இருக்கக்கூடியவங்க தான் அவங்க கூட்டணியில இருக்காங்க. அவங்க தான் இந்த சத்தம் வெளியே வராத அளவுக்கு மறைக்கிறாங்க. இப்ப எங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதிக அளவுல எங்கள் போராட்டங்கள் தொடரும், இது நிக்காது. அப்ப ஒட்டுமொத்த இல்ல திறனற்ற இருக்கிறாங்களே முஸ்லிம்கள், யாரும் இல்ல நீங்க ஓட்டு போடணும் ஒரு இது பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, அவங்களாம் வந்தக்கூடாது, அப்படி எது சார் உங்களுக்கு கண்ணை மறைக்குது? மக்கள் கொதித்தெழுந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பாக இதுக்கு பெரிய போராட்டங்கள் இருக்கு, ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடக்காம இல்லை. வெளியே வராம பார்த்துக்கிறது அரசு. அந்த வெளியே வராததுனால அது உங்களுக்கு தெரியல. உங்க டிவி அங்கே இருக்காங்கிறது எனக்கு திருநெல்வேலியில ஜெம் டிவி இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பெரிய அளவில் அது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு, போராட்டம் பண்ணியிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஜாபர் அலிக்காக அங்கேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். பண்ணாமல் இல்லை. எங்களுடைய செயல்பாடு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அவருடைய பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கலெக்டரை பார்த்துருக்கோம், எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பாதுகாப்புக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் விழிப்போடு இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதனால் இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமா மாறின ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்காரு. ஆமா, முஸ்லீமா யார் செஞ்சிருக்கா? முஸ்லீம் மாறினவர் தான், அவர் தான் கொடுத்திருக்காரு. மாறினவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. அதான் அவர் பிசிஆர் ஆக்ட்ல அதான் அவர் மேலே கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு. அதனால அங்க இருக்க காவல்துறை இதுக்கு உடந்தையாக இருக்கு. காவல்துறை இதுக்கு உடந்தையாக இருக்கு. அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப காவல்துறை அழுகி போச்சுங்கிறத தான் முதல்வருக்கு தெரிவிச்சிருக்கோம். முதல்வருக்கும் கொண்டு போய் மனு கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். முதல்வரை பார்த்து பேசி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். முதல்வர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோங்கிறாரு. ஒரு இரும்பு கரத்தையும் காணா. என்ன அந்த இரும்பு கரத்தை ஏதாவது என்ன சொல்றது, காய்லாங்கடையில் போட்டுட்டாரா என்னன்னு தெரியல. அந்த நிலையில இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆகவே இது சட்டம் ஒழுங்கு நிலை குலைந்து போச்சு. தமிழகத்தில் ஜாதிகளை சமூகத்தை தாண்டி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை குலைந்து போச்சு. அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே தவிர இது ஒரு சமூகத்தையோ ஒரு ஜாதியவோ சார்ந்து நம்ம பேச முடியாது. ஒரு சமூகத்துக்கான செயல்பாடாக இதை கொண்டு போக முடியாது. மொத்தமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குலைஞ்சு போச்சுங்கிறத தான் நம்ம பேசுகிறோம். இல்லைங்க முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இது நடந்து போச்சு, அவங்களுக்கு எதிராக தான் நடந்து போச்சுன்னு ஒரு ஜாதியை நீங்கள் பிரிக்கிறதோ ஓரமாக பேசுகிறதோ சரியாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நாங்கள் அந்த நிலைக்கு வேணாம்ங்கிறதுனால தான் சட்டம் ஒழுங்கை மதித்து நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது, சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிறத மதித்து சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சட்டப்படி இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் பொறுமையை கையாளுறோம். நீங்க அந்த பொறுமையை அவர் வீடியோவை வெளியிட்டு எனக்கு இப்படிலாம் ஆயிருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா? அது பார்த்தப்ப நீங்க எங்க சார் போனீங்க? வந்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்க என்ன காவல்துறையா? நீங்க கேக்குற கேள்விக்கு நான் என்ன காவல்துறையா? காவல்துறை இல்ல தமிழகத்துல. நீங்க எடுத்துக்கலாமே, அவர் உயிரை காப்பாத்திக்கலாமே. நாங்க சட்டத்தை கையில எடுக்கணுமா? எது நாங்க சட்டத்தை கையில எடுக்கணுமா? போராடக்கூடாதா? அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோமே. எப்ப போராட முடியும்? தவறு நடந்தா தானே போராட முடியும். தவறுக்கு முன்னாடி புத்திசாலி வருமுன் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. காவல்துறை தாங்க நடவடிக்கை எடுக்கணும். வருமுன் யார் எடுக்கணும்? இன்டெலிஜென்சி தான் எடுக்கணும். எல்லாமே அவர் ஃபெயிலியர் ஆயி போச்சு சார். இன்டெலிஜென்சி ஃபெயிலியர் ஆயி போச்சு. அதனால தான் முதல்வர் கிட்ட அவர் விட்டாரு. முதல்வர் கண்டுக்கல சார். இந்த வீடியோ சமூக தளத்துல அப்படி வைரல் ஆச்சு சார். ஆமா, இன்டெலிஜென்சி நீங்க பார்க்கவே இல்லையா? பார்த்தோம். இன்டெலிஜென்சி ஃபெயிலியரை நாங்க எப்படி கையில எடுக்க முடியும்? எல்லாருக்கும் சொல்லி இருக்கோம், எல்லாருக்கும் பேசியிருக்கோம். இன்டெலிஜென்சி ஃபெயிலியர் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் மேல அப்படி கிடையாது. நம்மளே பார்த்தோம். அப்ப எல்லாரும் கையில எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்குவோமா? இஸ்லாமியர்கள் எல்லாம் கையில துப்பாக்கி எடுங்கன்னு சொல்றீங்களா? எது பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்களே எங்களை பாதுகாத்துக்கிறது. அப்படிதானே போயாச்சு. அப்ப நீங்க சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு நிலை குலைஞ்சு போச்சு தமிழகத்துல. எல்லாரும் அவங்கவங்க பாதுகாப்பு பண்ணதுக்கு குறிப்பா போயிருக்கு. அப்ப இஸ்லாமியர்கள் துப்பாக்கி வச்சுக்கணுங்கிறத நீங்க சொல்றீங்களா? அப்படி கிடையாது. அப்படி இல்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். நீங்க சட்டத்தை கையில எடுக்க வேணாம். அதனாலதான் நாங்க சட்டத்தை கையில எடுக்கல. இல்லைன்னா நாங்க சட்டத்தை கையில எடுத்து ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாமே. காப்பாத்த முடியும். நாங்க சட்டத்தை கையில எடுத்துட்டா அப்படி கிடையாது. அவருக்கு
அவருக்கு ஒரு உயிருக்கு 10 பேர் நான் உங்களோட டெய்லி அவருக்கு ஆமா நாங்க 10 பேர் போய் அப்படிதான் காப்பாத்திருக்கோம். போயிட்டு வந்துட்டு அப்ப ஆமா அப்படிதான் காப்பாத்திருக்கோம் சார். அப்ப சட்டம் ஒழுங்கு இங்க தமிழ்நாட்டுல இல்லையா? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல அவரு இல்லையா? காவல்துறை இல்லையா? தமிழக அரசு இல்லையா? மத்திய அரசு இல்லையா? இன்டெலிஜென்ஸ் இல்லையா? ரா இல்லையா? ஐபி இல்லையா? என்ஐஏ இல்லையா? இவங்க எல்லாம் வந்து எங்களை யாராவது தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு உடனே ஓடியாரீங்களே, இதுக்கு மந்திரம் யாரும் வரமாட்டீங்களா? இதுக்கு கட்சிக்காரன் வந்துடணும். தமிழ் மாநில முஸ்லீம் தலைவர் 10 பேரை கூட்டி போய் எப்பவும் அவர் வாட்டு வாசல்ல நின்று ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டுக்கும் போய் பாதுகாப்பு கொடுக்கணுமா? சார் அப்படிதான் நீங்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தானே வச்சிருக்கீங்க. நீங்க பொதுவான கட்சியை வச்சிருக்கீங்க. ஒரு மதத்துக்கான கட்சியை தானே வச்சிருக்கீங்க. ஒரு மதத்துக்கான கட்சி இல்ல, மக்களுக்கான கட்சி, அரசியல் இயக்கம். நாங்க முஸ்லீம் லீக்னா என்ன? முஸ்லிம்கான கட்சி தானே? இல்ல, அரசியல் மக்களுக்கான இயக்கம், எல்லா மக்களுக்கான இயக்கம், தனிப்பட்ட ஜாதிக்கான இயக்கம் இல்ல. இது வந்து அரசியல் இயக்கம், மக்களுக்கு. அதுல இருக்க கூடாது, அந்த முஸ்லிம் வார்த்தையே இருக்க கூடாது, வேற எதனா இருக்கணும். அது பாருங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருக்க எலெக்ஷன் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, நான் இப்ப பொதுமக்கள் கிட்ட நான் கேக்குறேன், கேளுங்க. தமிழ் மாநில முஸ்லிம் லீக் இந்த என்ன கட்சிபா? இது பொது கட்சியா, ஒரு மத கட்சியா, மக்கள் கட்சியான்னு கேட்டா யார் சொல்லுவாங்க? மக்களுக்கான கட்சி. நீங்க சொல்லலாம், மக்கள் சொல்லுவாங்களா? மக்கள் சொல்றாங்க, எல்லா மக்களும் எங்க கட்சியில இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம். ஒரு உயிரை காப்பாத்த முடியல உங்களால. எப்படி காப்பாத்துறது? அவர் வீட்டை விட்டு ஆமாங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க. எல்லாருமாக சேர்ந்து அவங்க உயிரை காப்பாத்தி கொள்றதுக்கு அந்தந்த சமூக தலைவர்கள் எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கோங்க, அருவாளை கையில வச்சுக்கோங்க. நான் அப்படியே சொன்னேன். இல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப சட்டம் ஒழுங்கு இல்லையா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. ஒழுங்கு இல்லையா? காவல்துறை இல்லையா? நான் கேக்குறது சட்டம் ஒழுங்கு இல்ல. நீங்க என்ன பொறுமையா இல்ல, பொறுமையா கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க, இல்லைன்னா காவல்துறை எல்லாம் உங்களை காப்பாத்தாது. சட்டம் ஒழுங்கு நீங்க கையில எடுத்துக்கங்க, துப்பாக்கியை கையில எடுத்துக்கங்க, உங்க ஆளுகளை நீங்க காப்பாத்துங்க போய் அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. கட்சி தலைவர் எல்லா கட்சி தலைவர்களும் ஆளுக்கு 50 பேர் 100 பேரை கூட கூட்டு போய் ஒவ்வொரு வீட்டுகள்லயும் அவங்க சமூகத்தை ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுகள்ல 10 பேரை வச்சிருவோம். ஏன்னா இவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு, அவரு சாக போறேன்னு சொல்றாரு, இவர் தூக்கு போட்டு சரி. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஒரு பொதுநல வழக்கு போடுங்க, எல்லாரும் துப்பாக்கி. மணிப்பூர்ல எப்படி இருக்கு அது நீங்க வச்சுக்கங்க. இல்ல மெய்தி குக்கி மக்கள் எப்படி போறாங்க? அதுக்காக நீங்க சரி மணிப்பூர் மாதிரி இல்ல, மணிப்பூர் மாதிரி உங்க சமுதாய மக்கள் ஏங்க மணிப்பூர் மாதிரி இங்க கலவரம் வரணும்ங்களா? கலவரம் ஒரு மணிப்பூர் மாதிரி கலவரம் வரணுமா? கரெக்ட்டுங்க, மணிப்பூர் மாதிரி இங்க கலவரம் வரணுமா? அப்படி கிடையாது. எதிர்பார்ப்பு என்ன? அவங்க ஒரு கலவரம், அப்ப இந்து முஸ்லிம் கலவரத்தை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்து முஸ்லிம் ஜாதி கலவரம் இங்க வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜாதி கலவரம் இல்ல வரணும். நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க? அப்ப ஜாதி கலவரத்தை ஏன் தூண்டல தானே கேக்குறீங்க? ஜாதி கலவரமா இது? ஆமா, அப்பதானே பேச்சு. ஆமா, எங்க ஜாதி வருது? நீங்க சொல்றீங்க. நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? முஸ்லிம் கட்சி வச்சிருக்கீங்க, அப்ப ஏங்க முஸ்லிமை காப்பாத்தலன்னு தானே கேக்குறீங்க? ஆமா, அப்படிதான் கேப்போம். அப்ப சட்டம் ஒழுங்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. எது சட்டம் ஒழுங்கு நீங்க பார்க்க மாட்டீங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லாதனால தானே இப்ப அவர் உயிர் சட்டம் ஒழுங்கு. ஏங்க சட்டம் ஒழுங்கு இங்க இல்ல, அப்ப அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் சட்டம் ஒழுங்கு இல்லன்னு நீங்க கேட்க மாட்டீங்க? அப்ப முதல்வர் என்ன செய்வாரு? இல்ல, எதுக்கு ஆட்சி? எதுக்கு சட்டத்தின் ஆட்சி? ஒரு ஒரு முஸ்லிம் வந்து போட்டு போட்டலாதனால எதுக்கு சட்டத்தின் ஆட்சி? எதுக்கு கவனமா இருக்கீங்க? ஏங்க எதுக்குங்க சட்டத்தின் ஆட்சி? இது ஜனநாயக நாடா, இல்ல ஒவ்வொருத்தரும் அவன் கையில ஆயுதம் ஏந்திர நாடா? என்ன சொல்றீங்க? ஆயுதம் ஏந்திரமா? நீங்க என்ன கேட்க வர்றீங்க? முஸ்லிம்கள் தான் ஆயுதம் ஏந்திரணுங்கிறீங்களா? ஆயுதம் ஏந்தி போராடணுமா? நாங்க என்ன உங்களுடைய நிலைப்பாடு? என்ன சொல்ல வர்றீங்க? சட்டத்தை மதிக்காதையா, நீ உடனே போ ஆயுதத்தை கையில எடுத்துக்க. சார் எத்தனை வாட்டி கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காரு, சொன்னாலும் எத்தனை தடவை கம்ப்ளைன்ட் பண்ணாலும் போலீஸ் பண்ணாலும் கொலைதாங்க நடந்து போச்சு. காவல்துறை தாங்க இத கண்காணிக்கணும், இன்டெலிஜென்ஸ் தாங்க கண்காணிக்கணும். சார் அவர் எல்லாமே போயிட்டு சார் போனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டத்துடைய ஜனநாயக நாடுங்க, யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, சட்டம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். சட்டத்தை மதிக்கணும். என்ன நீதிமன்றங்களை உயிர் போயிட்டோம், கண்டிப்பாக சட்டத்தை நீங்க சொல்றத பார்த்தா நாங்க ஆயுதத்தை ஏந்தி எப்படி பாதுகாக்கிறது? நீங்க அவர் வீடியோ நீங்க பாக்கலாம். டெய்லி 100 பேர் போய் அவர் வீடியோ, அவர் வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் வீடியோவை பார்த்தோம். டெய்லி போலீஸ் செய்யற வேலையை நாங்க செய்யணுமா?
காவல்துறை செய்யற வேலையை அது போனதுனால காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்யறோம். காவல்துறை சம்பளம் வாங்கிட்டு சரி காவல்துறை சம்பளம் வாங்கிட்டு தூங்கிடுவானுங்க. இல்ல அவரே ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே சார். அதாங்க சொல்றேன், காவல்துறை சம்பளத்தை வாங்கிட்டு தூங்கிடுவானுங்க, இன்டெலிஜென்சி ஃபெயிலியர் ஆயிடுவானுங்க. உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும். நீங்க கட்சி தலைவர், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 100-200 பேரை கூட்டிட்டு ஊர் ஊரா போய் யாராருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு சரி ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது சரி. நாங்க ஆயுதத்தை எடுத்து போராடுறதுக்கு நீங்க தூண்டுறீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க இல்ல உங்களுடைய கட்டாயம் என்னன்னு கேட்டா, நீங்க முஸ்லீம் லீக்னு கட்சி வச்சிருக்கிறதுனால உங்க மக்களை காப்பாத்த நீங்க ஆயுதம் எடுத்து போராடுங்க. எப்படி காஷ்மீர் மாதிரி மணிப்பூர் மாதிரி போராட ஆரம்பிப்போமா? போராடுவோமா? சொல்லல சார். அப்ப என்ன சொல்ல வரீங்க? பாதுகாப்பு கொடுங்க. எப்படி பாதுகாப்பு? எப்படி ஏங்க நான் பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு சொல்றத கேளுங்க. நான் பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு நான் என்ன காவல்துறை அதிகாரியா? அப்படி இல்ல சார். நான் காவல்துறை அதிகாரியா? அப்படி கிடையாது. காவல்துறை அதிகாரி எங்க சட்டம் ஒழுங்கு எங்க கையில இருக்கு? தான் கொடுக்கணுமா? கண்டிப்பாக அவர்தாங்க கடமை. சட்டம் ஒழுங்கு எங்க கையில இருக்கு. நான் என்ன முதலமைச்சரா? என்ன பேச்சு பேசிட்டீங்க? முதல்வர் சரியா ஆக்ஷன் எடுக்கணும். முதலமைச்சர் தாங்க எடுக்கணும் இது நடவடிக்கை. அவர் கையில தாங்க ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு. சட்டம் ஒழுங்கு அவர் கையில தான் இருக்கு. அவர் தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க அவரை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்னைய வந்து அப்படி கிடையாது. அவரை போய் கேளுங்க. சட்டமன்றத்திலயோ இல்ல செக்ரட்டரியேட்லயே போய் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஒரு உயிரை உன்னால காப்பாற்ற முடியலையே, எதுக்கு முதல்வராக இருக்க, இப்படி சொல்லி அழுதுருக்காரு ஒரு முஸ்லீம், உனக்கு அந்த அறிவு இல்லையா, நீ ஏன் சீஃப் மினிஸ்டரா இருக்க அப்படின்னு அவரை போய் கேளுங்க இந்த கேள்வியை. நான் முதலமைச்சர் இல்ல. நீங்க ஒரு கட்சியை நடத்துறீங்க, ஒரு பொதுமக்களுக்கான கட்சி, அந்த மக்களுக்கான கட்சி, அந்த மக்களுக்கான கட்சி சொல்லத்தான் முடியும், பேசத்தான் முடியும். சட்டம் ஒழுங்க கையில் எடுக்க முடியாது. ஏன்னா நான் சட்டத்தினுடைய பாதுகாவலன் கிடையாது, காவல்துறை அதிகாரியும் இல்ல, நான் முதலமைச்சரும் இல்ல. நான் போய் சட்டம் ஒழுங்க கையில் எடுத்து உடனே இப்ப நீங்க வந்து கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, நீ தானே முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு உங்ககிட்ட தானே இருக்கு, இல்ல நீ தானே டிஜிபி, நீ தானே ஐஜி, நீ தானே எஸ்பி, நீ ஏன் எந்த இதுவுமே எடுக்கலன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. தனிப்பட்ட ஒரு மனிதராக, அரசியல் இயக்கமாக மக்களுக்கான நலன்களை பேச முடியும், நல்லது கெட்டதை சொல்ல முடியும், மக்கள் நலத்துக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ண முடியும். வீட்டுக்கு போய் பாதுகாப்பு கொடுன்னு சொன்னா அப்ப சட்டம் ஒழுங்கை யார் பார்க்கறது? காவல்துறை பார்க்காதா? அப்ப நாங்க சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கிட்டா காவல்துறை என்ன பண்ணு? எதுக்கு காவல்துறை நம்ம ஊர்ல? எதுக்கு காவல்துறை? எதுக்குங்க காவல்துறை? காவல்துறை வேணுமா வேணாமா? காவல்துறையை க்ளோஸ் பண்ணிடுவோமா? வாங்க அதுக்காக போய் பேசுவோம். அதுக்காக சிஎம் பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க. என்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சிஎம் பார்த்து நீங்க கேளுங்க, அவர் உங்களுக்கு அருமையாக பதில் சொல்வார். ஏன்னா நீங்க நல்லா கேட்குறீங்க, உங்க கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சும்மா இருக்கிறவனை கூட கையில அருவா துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுவான். இப்படி நீங்க கேட்டீங்கன்னா உடனே சரி ஓகே நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் போல் இருக்கு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது, அதனால நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், ஆளுக்கு 10 பேர் எப்பவுமே கூட வச்சுக்கிட்டு கையில துப்பாக்கி அருவாளை வச்சுக்கிட்டு போவோம்னு நிலைக்கு வந்துருவான். சட்டம் ஒழுங்கை யாரும் மதிக்க மாட்டான், நீதிமன்றத்துக்கு யாரும் போக மாட்டான். எது வேணும் உங்களுக்கு அது செஞ்சிருவோமா? சார் அவர் ஒரு உயிர் பிச்சை கேட்டு இருக்கா சார், அதுக்கு என்ன அதுக்கு உங்களுக்கு மனசே இறங்கலையா? என்ன மனசு இறங்கி நான் போய் அவனை கொல்லணுமா? யார வெட்டினவனை நான் கொல்லணுமா? அப்படி கிடையாது. அவர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்ட்டு எப்படி பாதுகாப்பு? 10 நாள் போய் எப்படி பாதுகாப்பு? யார் முதல்வரே கை விட்டுட்டார் சார். அப்ப முதல்வர் கை விட்டாருன்னா முதல்வர் தாங்க இப்ப நீங்க இந்த இதுக்கு பதில் சொல்லணும். முதல்வர் தாங்க பதில் சொல்லணும். நீங்க சமுதாய மக்கள், சமுதாயம் எல்லா மக்களும் என் சமுதாயம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் அனைவருமே என் சகோதரன் தான். ஏன்னா எனக்கு தாய்மொழி தமிழ், நான் தமிழன், வணக்க வழிபாடு மாத்திரம்தான் இஸ்லாம். எல்லாரும் எனக்கு ஒன்று. இது ஜனநாயக நாடு, சட்டத்தின் ஆட்சி நடக்குது. நான் முதல்வராக இருந்தால் நீங்கள் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கலாம். நான் முதல்வராக இல்லாத போது ஒரு தனி மனிதரை குறிப்பிட்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னு என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது, என்னையை உசுப்பேத்துறது, என்னையை வந்து சூடாக்குறதுங்கிறது ஆகாது. அப்படி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கு சட்டத்துக்கு புறம்பா போயிடும். நம்மளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போறோம். ஜெயிலுக்கா? ஆமா ஜெயிலுக்கு தான் பாதுகாப்பு. உங்களுக்கு உயிர் உங்களுக்கு ஆமா உயிர் எல்லாரும் நீங்க பயந்துட்டீங்க. ஆமா எல்லாரும் தான் போறாங்க. இல்ல நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பல. அவர் வந்து என் உயிர் போயிடும். எனக்கு ஐஜி என்ன ஐஜி போஸ்ட்ல போடுங்க. அப்படி பாதுகாப்பு கொடுங்க. உங்க உயிர் அப்படி இது. ஆமா உங்க உயிருக்கு நீங்க பயந்துட்டீங்க. கண்டிப்பாக தனிப்பட்ட நபரை நீங்க ஒரு 10 பேர் போய் நான் பாதுகாப்பு போடுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி பாதுகாப்பு? இல்ல அப்பதானே கட்சி வளரும், உங்க சமுதாயம் வளரும். எப்படி நம்ம சமுதாய மக்கள் இவர் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி காப்பாத்துற, தன் உயிரை
பொருட்படுத்தாம எப்படி உங்க கட்சி பயங்கரம் வளரும் இல்ல? ஓ ரைட் உங்க சமுதாய மக்கள் எது சொன்னாலும் கேட்பாங்கல்ல? கண்டிப்பாக. அப்ப கூட்டம் கூட்டமா போய் எல்லாரும் அடிக்கவும் உடைக்கவும் எல்லாம் பண்ணா கலவரம் மிக வேகமாக இருக்கு. அப்படி கிடையாது. கட்சியை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகும். அதை செய்யணும். அது இல்ல, அதான் உங்க எதிர்பார்ப்பு. இல்ல அவருடைய உயிருக்கு அதான் உங்க எதிர்பார்ப்பு. உங்களுக்கு உங்க உயிர் ஜாகிர் ஹுசேன் மாத்திரம் இல்லங்க, எத்தனையோ முஸ்லீம் செத்துருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல. நான் உங்களை கேட்கிறேன், எத்தனையோ முஸ்லீம் செத்துருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களும் அவங்க ஜாதிக்காரனுக்காக எல்லாரும் துப்பாக்கி எடுத்துட்டு ஓடிட்டாங்களா? என் ஜாதியை விடுங்க, மற்ற எல்லா ஜாதிக்காரனும் எல்லா தலைவர்களும் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் அவன் ஜாதிக்காரன் ஜாகும் போது எல்லாரும் துப்பாக்கி எடுத்துட்டு ஓடினானா? எல்லாரும் போய் பாதுகாப்பு கொடுத்தானா இருக்கிற தலைவர் பூரா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பிள்ளைத்தனமா? அப்படி கிடையாது. அது உங்களுக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தம். எனக்கு நல்லாவே தெரியும். சட்டம் தெரியாதனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? யார் அது வந்து சட்டத்தை நான் உங்களை கேக்குறேன், எப்படி கொடுக்க முடியும் பாதுகாப்பு? அவர்தான் எப்படி உயிருக்கு ஆபத்து இருக்கு. கண்டிப்பா எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? யாரு நீ வாப்பா, நான் உனக்கு பாதுகாப்பு எப்படி நடவடிக்கை எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எதுக்கு என்னத்துக்கு கொடுக்கலாம்? இல்ல எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க. இல்ல நீங்க யாருங்க பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு? நீங்க அடுத்த இதுல நீங்க யாருங்க பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு? இல்ல அவர் வேண்டிய யார் எப்படி அவர் சொல்லலாம்? சமுதாய மக்கள் தானே, சமுதாய மக்கள் அவர் சொந்தக்கார மாமன் மச்சான் எல்லாரும் இங்க இருக்காங்க. அவன் பாதுகாப்பு கொடுக்கல. அதே ஒரு ஜாகிர் ஹுசேன் பிஜிலியுடைய மாமே மச்சான் சொந்தக்காரன் எல்லாம் பக்கத்துல அக்கத்துல எல்லாரும் வீட்லயும் தானே இருக்கான். ஏன் அவன் பாதுகாப்பு கொடுக்கல? அவனும் முஸ்லீம் தானே. அப்புறம் பயந்துட்டாங்க. என்ன மக்களை வந்து தவறா வழி நடத்துறீங்க, மக்களை வந்து தவறா வழி நடத்துறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா கலவர பூமியா மாறிடும், வெட்டுக்குத்து அதிகமாயிரும், பாம்பு போட வேண்டிய சூழல் வந்துடும், துப்பாக்கி ஏந்த வேண்டிய சூழல் வந்துடும். இது மாதிரிலாம் பேசாதீங்க. ஒரு சமூகத்தை நீங்க இந்த மாதிரி செய்யுன்னு என்கிட்ட சொல்றீங்க. இந்த மாதிரி நீ ஏன் செய்யலன்னு என்னைய கேக்குறீங்க. எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க? நான் என்ன பாதுகாப்பு படையா நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? அப்படி கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்ன பாதுகாப்பு படையா? அப்படி கிடையாது. நீங்க கட்சி நடத்துறீங்க. கட்சி என்ன பாதுகாப்பு படையா? பொதுமக்களுக்கான இல்ல பாதுகாப்பு படையா? அப்படி கிடையாது. நாங்க என்ன யூனிஃபார்ம் போடாத காவலர்களா? அப்படி இல்ல சார், நீங்க கொடுக்கணும் சார். இல்ல எப்படி? இல்ல அவர் எப்படி? ஏங்க சட்டத்துல அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்க சட்டம் தெரியாம பேசிட்டீங்க. ஜனநாயக நாட்டுல சட்டம் தெரியாம இது மாதிரிலாம் பேசிட்டீங்க. மக்களுக்காக நன்மைக்காக போராட முடியும், ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் 10 பேர் 20 பேர் பாதுகாப்புக்கு ஆள் போட முடியாது. உங்க கட்சி பெருசா வந்திருக்கு சார். ரைட். எல்லாரும் ஜெயில இருப்பான். என் கட்சியில இருக்கவன் பூரா எல்லாரும் எங்க இருப்பான்? ஜெயில இருப்பான். இப்படி உங்களை மாதிரி 2 பேர் உசுப்பேத்தி தான் கோயம்புத்தூர்ல எல்லாரும் உள்ள போனான். உங்களை மாதிரி 2 பேர் போய் அவங்கள உசுப்பேத்தி தான் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடத்திட்டு எல்லாருமே உள்ள போனான். ஏன்டா நீ சும்மா இருக்க? அந்த வேலையை தென் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிடுறாங்கிறீங்க போல் இருக்கு. அதானே உங்களுடைய திட்டம். சாரி. அப்ப நீங்க யாரு சார்? எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க யாரு? பிஜேபி காரரா? யாரு நீங்க? நான் உண்மையா இல்ல எனக்கு பாக்க மேல டவுட்டா இருக்கு. அவர் மேல நீங்க தீவிரவாதியா? இல்ல அவர் மேல நீங்க தீவிரவாதியா? நான் எதுக்கு சார் தீவிரவாதி? அப்ப எப்படி எப்படி ஏன் ஒருத்தரை வந்து நீங்க துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவரை ஏன் பாதுகாக்கல? அப்ப என்ன நீங்களா கற்பனை பண்ணீங்க? இல்ல எப்படி அப்ப பாதுகாப்புன்னு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது? இல்ல எப்படி ஒரு தனி மனிதனுக்கு எப்படி ஒரு கட்சி தலைவர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இல்ல எப்படி கொடுப்பாங்க? எந்த கட்சி கொடுத்திருக்கு சார்? எங்க தாவண்ணா கிட்ட சொன்னதை கேளுங்க. தாவண்ணா கிட்ட பட்டப்பகல்ல காலையில மதுரையில வெட்டி கொண்டிருக்கான். திமுக காரன் தான். எம்பியா இருந்தவர், மினிஸ்டரா இருந்தவர். அவனுக்கு ஏங்க தனி மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? அந்த கட்சி ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? அப்ப எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அருணா ஜெகதீசன் சொல்லிட்டு அவரையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. அவருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எங்க KN நேரு அவருடைய தம்பியை கொண்டுட்டாங்க. இது வரைக்கும் ஒன்னும் ஆகல. அப்ப என்னங்க செய்யும்? 12 வருஷம் ஆகுது கொலை நடந்து. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஏங்க அவர் கத்தி எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போகல? ரெட்டியாருக்காக அவர் பேசுறேங்கிறாரு. ரெட்டியாருக்கு அப்புறம் ஆளுக்கு துப்பாக்கி எடுத்து கத்தி எடுத்துட்டு போயிடலாமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன இது? ஆளுக்கு ஜாதிக்காரன் பூரா கையில கத்தி எடுக்கும், துப்பாக்கி எடுக்கும். நான் பாதுகாப்பு. நான் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. நான் வந்து ஜனநாயக கட்சி, மக்களுக்கான கொள்கைகளுக்கான கட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெறுறது, மக்களுக்காக போராடுறது. அதைத்தான் பண்ண முடியுமே தவிர ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட முறையில் 200 பேர் 100 பேரை பாதுகாப்பு போட்டு நான் இன்னும் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து பாதுகாப்பு படை என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க.
நான் பாதுகாப்பு படையை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் பாதுகாப்பு படைக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிட்டு இல்லை. சரி, இறுதியா கேட்கிறேன், சொல்லுங்க. இவ்வளவு கூட நடந்த பிறகும் தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமுதாய மக்கள் 2026 என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? 2026 திமுக வராதுங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைஞ்சு போச்சு. எந்த மக்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, எந்த மக்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதை கலாச்சாரம் அதிகமாகி போச்சு. அதே மாதிரி லஞ்ச லாவண்யம், எங்கே பார்த்தாலும் ஊழல், எதில் பார்த்தாலும் ஊழல். அதனால 2026ங்கிறது திமுகவுக்கு சாப்டர் க்ளோஸுங்க. இதுக்கப்புறம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. உங்க சமுதாய மக்கள் ஓட்டு தான் பெருசா இல்லை, கண்டிப்பாக எங்க சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா எங்க சமுதாயம் இந்த நிலையிலிருந்து அவங்களுடைய என்ன செய்வாங்கங்கிறத பாடத்தை படிச்சிருக்காங்க. அதனால மாற்று அரசு கண்டிப்பாக வரும், மாற்றம் வரும்ங்கிறதாங்க என்னுடைய கருத்து. சரி சார், பார்க்கலாம். தேர்தல் நெருங்க நெருங்க உங்கள் சமுதாய மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிற போகிறான்ட்டு தெரியும். ஜமாத் இதில் என்ன செய்ய போகிறாங்களேன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார். நன்றி.